மீண்டும் ஒரு முறை உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். நான் முன்பாக சொன்ன வண்ணமா இந்த நாளில் விசேஷமான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வருஷம் முழுமையாய் நடத்த போகிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை தான் பரலோகத்தின் தெய்வம் இந்த வருஷம் முழுமைக்காய் நமக்கும் இந்த ஊழியத்திற்கும் நாங்கள் பிரசங்கம் செய்கிற எல்லா ஸ்தலத்திற்கும் வருகிற பிள்ளைக்காக கொடுத்த வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது. Isaiah 44 verse 21 says, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. Hallelujah. Amen. இந்த வருஷம் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. இது ஒரு பெரிய கும்பலுக்கு, அதனால எனக்கு கிடையாதுன்னு கிடையாது. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும். என்னமா அழகா வசனம் சொல்லுதே, உங்களுக்குன்னு சொல்ல நீ என்னமா, அப்ப ஒருமையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உங்களை பார்த்து ஏசாமி சொல்றாருமா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு. உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரோடும் பர்சனலா ஆண்டவர் பேசுறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, சென்ற ஆண்டு அநேக நன்மைகளை நாம் பெற்றிருந்தாலும் சில வேளைகள்ல நம்ம சில வேதனைக்குரிய அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கலாம். 2024 ஜனவரி தொடங்கி கடைசி மட்டுமாய் சில நேரங்கள்ல நன்மையான ஆசீர்வாதமான சில செம்மையான பாதைகள்ல கடந்து போயிருந்தாலும் சில வேளைகள்ல நம்ம வாழ்க்கை வேதனைக்குரிய அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கலாம். அந்த வேதனை பல வகையில வந்திருந்தாலும் டாப் லிஸ்ட்ல ஒன்று இருக்கும். அது என்னன்னா பிறரால் மறக்கப்படுவது. பிறரால் மறக்கப்படுவது. அதை கர்த்தர் உணர்ந்துதான் 2025ஆம் வருஷம் சொன்னாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. அல்லேலூயா. ஆமென். யாரால சில நேரத்துல சொல்லுவோம், அப்படி யார் நம்மள மறந்துருப்பா? ஒரு சில வேளைகள்ல அநேகருக்குள்ள அநேக காரியங்கள் படமா ஓடிட்டே இருக்கலாம். அதில் விசேஷமா நீ அதிகமா நேசித்த, அது மேபி உன் கணவனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன்னுடைய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உன் சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். சில வேளைகள்ல அவர்கள் மரித்து போய் உன்னை மறந்திருக்கலாம், இல்ல உயிரோடு இருந்தும் மறந்திருக்கலாம். நீ நேசித்த அந்த அன்பு உள்ளங்கள், அவர்களால் நீ மறக்கப்பட்டவனாய் சில வேதனைக்குரிய அனுபவத்திற்குள் கடந்த வருஷம் கடந்து போயிருக்கலாம். இல்லை என்றால் நீ நன்மை செய்து உன்னிடத்திலிருந்து நன்மை பெற்ற, அது பணத்தினாலோ பொருளினாலோ அந்த நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். அதனால நீ வேதனைக்குரிய காரியத்துக்கு நீ நடந்து போயிருக்கலாம். இல்ல ஒரு சில கூட்டத்தார் முழு நம்பிக்கை வைத்த சில பேர் சொல்லுவாங்க, நான் என் பர்சனல் எல்லாமே அவருக்கு தெரியுங்க, என்னுடைய பாஸ்வேர்ட் எல்லாம் தெரியுங்க, சில வேளைகள்ல என்னுடைய சீக்ரெட் எல்லாம் அவருக்கு தெரியுங்க, என் நம்பிக்கைக்குரியவர், அவரால் நீ மறக்கப்பட்டிருக்கலாம். சில வேளைகள்ல நீ அதிகமான நேரத்தை கொடுத்து உடல் உழைப்ப கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் உன்னை மறந்திருக்கலாம். அதனால சில வேதனைக்குரிய அனுபவத்தை கடந்த வருஷம் நீ அனுபவித்தாய் என்பதற்காக தான் இந்த வருஷம் பரலோகத்தின் தெய்வம் அவர் கடந்து வந்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்பேற்பட்ட ஜனங்கள் மறந்திருக்கலாம்யா, நான் உன்னை உருவாக்கினவர், ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறவர் கர்த்தர். சத்தம் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் என்ன சொல்லலாம்? பொய் சொல்லாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார், மறவார், இயேசு மறவார்,
உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். பாடுவோமா? மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதும் என்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். அறிந்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும். ஹல்லேலூயா. எல்லாமே மாறிப்போம், ஆனா என்ன மாறி போனாலும் 365 days God says I will never forget you. Amen. Amen. 365 நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. Hallelujah. Amen. Amen. ஏன்னா அவர் நம்மள நேசிக்கிறது நிறுத்தவே மாட்டார். ஆமாப்பா. ஏன் மறப்பாங்க தெரியுமா? திடீர்னு உன் மேல நேசத்தை மறந்துருவாங்க, அந்த லவ்வை விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு சாமி சொல்றாரு, Amen. நான் உன் மேல வச்சிருக்கிற நேசம் ஒரு நாளும் முடிவுக்கு வரவே வராது. Amen. அந்த நேசம் வளர்ந்துகிட்டே தான் போகுதா. அதனாலதான் இன்னைக்கு ஜெயம் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. Hallelujah. 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 விசேஷமா இந்த வசனம் ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 44ஆம் அதிகாரம் இன்னும் உன் விசுவாசத்தை வர்த்திக்க, இன்னும் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்த இந்த ஏசாயா 44 5 பாயிண்ட்ல சுருக்கி சொல்லிடலாம். ஏசாயா 44 வாசிக்க கேட்டோம், முழுமையாய் வாசிக்கல. ஆனால் 21 வசனம் வாசித்தார்கள். ஆனால் முழுமையாய் 5 ஒரு பாயிண்ட்ல இந்த அதிகாரத்தை உள்ளடக்கிடலாம். இதை கேட்கும் பொழுதே இன்னைக்கு வாக்குத்தத்த வார்த்தைக்கு உன் சிந்தையும் உன்னுடைய எண்ணங்களும் நம்பிக்கை பக்கமாய் திரும்பத்தக்கதாய் இருக்கும். நன்றாய் கவனிங்க. இந்த ஏசாயா 44 முதல் வரி சொல்லுகிறது, சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட், கர்த்தர் உருவாக்குகிறவர் என்பதை ஏசாயா 44 சுட்டி காட்டுகிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய சிந்தைக்கு நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை உனக்கு புறப்பட்டு வரும் பொழுது அதை 100% நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் நம்பிக்கை விசுவாசம் இந்த வார்த்தைக்கு நேராக இருக்க வேண்டும். அதற்காக பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 5 பிரிவாய் பிரிப்போம் என்று சொன்னால் முதல் பிரிவு கர்த்தர் உருவாக்குகிறவர் என்பதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாய் கர்த்தர் உன்னை உருவாக்கினவர், அவர் உன்னை மறக்கவே மாட்டார். ஆமென். ஆமென். அவர் மறவாதவர். ஏன்னா அவர் தான் உன்னை உருவாக்கி இருக்கார். He made you. He formed you. அதனால how can I forget you? அப்ப ஏசாயா 44, இனிமே யாராவது கேட்டா ஏசாயா 44னா என்ன? முதல் காரியம், அவர் என்னை உருவாக்கினார். இரண்டாவது, அவர் என்னை மறக்க மாட்டார். ஆமென். மூணாவது, கர்த்தர் அனைத்தையும் அவருடைய ஆளுகையில் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் எல்லாம் எப்ப நம்மளுக்கு மறந்து போன சூழ்நிலை, மறந்து போன எண்ணங்கள்லாம் வரும்னா இதெல்லாம் மறக்கும் பொழுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உருவாக்குகிறவர், கர்த்தர் மாறாதவர், மறவாதவர், கர்த்தர் அவருடைய ஆளுகையில் இருக்கிறது என்பதை நீ மறக்கும் பொழுதுதான் சில நேரங்களில் அவங்களா மறந்துட்டாங்களே என்ன உனக்கு வரும். இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு, நான் உனக்கு பெஸ்டான கடவுளா வந்திருக்கிறேன். ஓ வாழ்க்கையில இந்த வருஷம் முழுமையா நடத்தத்தக்க ஆளுகை உள்ள கடவுளா கர்த்தரா நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான்காவதா இந்த அதிகாரம் சொல்லுது, எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறனால நான்காவது காரியம் ஏசாயா 44ஓட சுருக்கம் என்னன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு அவர் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போற வாக்குத்தத்தத்தை அதை நிறைவேற்றதுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்றாரு. அதாவது ஒரு அர்ப்பணிக்கிறாராம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருமணம் செய்யும் போது when a man and a woman get married they make a commitment. அதாவது என்ன செய்றாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. நான் உனக்கு, நீ எனக்கு. ஒரு வாக்குத்தத்தம் இருப்பாங்க, வாக்குறுதி கடைசி வரைக்கும். அதே போல அவர்கள் உடைச்சு போடுறாங்க. அது 6 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், இட்ஸ் கான்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு my promise is unwavering. அது மாறவே மாறாது. ஹalleluya. அதே போல என்னுடைய கமிட்மென்ட், என்னுடைய அர்ப்பணிப்பு அது என்றைக்குமே இருக்கும். அதனால அவர் உன்னை மறக்கவே மாட்டார். ஆமென். ஹalleluya. இந்த அதிகாரம் கடைசியா உன்னை சுட்டி காட்டுகிறது, அவர்தான் மீட்பர், அவர்தான் மறுபடியும் கட்ட வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். ஹalleluya. ஆமென். இடிந்து போய் இருந்தாலும் அவரால கட்ட முடியும். அப்ப இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை இந்த வருஷம் அவர் மறுபடியும் மறக்காம கட்டி எழுப்ப போறார். ஹalleluya. ஆமென். இந்த 5 காரியம் அடங்கியதுதான் ஏசாயாவின் புத்தகம் 44. அதில் விசேஷமாய் இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நாங்க ஏன் சொல்லிட்டே இருந்தோம்னா, உங்க சிந்தை நம்பிக்கை பக்கமாய் திரும்ப வேண்டும், இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாத பக்கமாய் உன்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாரும் ஏசாயாவின் புத்தகம் 44:1 எடுத்துக்கொள்ளுங்களேன். நன்றாய் கவனிங்க. இதுதான் இன்னைக்கு செய்தியோட முக்கியமான பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஏசாயா 44:1 சொல்லுது, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இன்னைக்கு மறவாத தெய்வம் உனக்கு என்னெல்லாம் செய்ய போறார் என்பதை நாங்க படிப்படியா சொல்ல போறோம். இதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பா என்று சொன்னால், அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவராய் ஓ வாழ்க்கையில 365 நாட்களும் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதான் அழகா அந்த அதிகாரம் எழுதும் போதே சொல்றாரு, கேளு செவிய சொல்றாங்க. வெளிப்படுத்தல் அழகா போட்டிருக்கும், காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு யாருக்கெல்லாம் காது இருக்கும் ஆனா அப்படியே கேட்க மாட்டாங்க, என்னக்கா இங்க உட்காந்தே இருப்போம், இங்க இருக்கும், ஐயோ என் மகன் என்ன செய்யறானோ அப்படி என்ன ஓடலாம். அதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, காது இங்க இருக்கும் ஆனா கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன? மறவாத தெய்வம் முதலாவது இன்று உனக்கு என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 44 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமென். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், ஹalleluya, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஹalleluya. முதல் பாயிண்ட் என்னன்னா, உன்னை இந்த வருஷம் முழுமையாய் நடத்துவதில் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. போன வருஷம் சில பேர் சொல்லலாம், நிறைய சாட்சி கொடுக்குறாங்க, ஆனா என் லைஃப்ல கொஞ்சம் ட்ரையா போச்சு, வறட்சியா போச்சு, இன்னைக்கு வரலும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு செழிப்பை பார்க்க முடியாம இருக்கிறோம். எத்தனையோ பேர் சொன்னாங்க எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னாங்க, ஆனா எனக்கு இன்னும் ஜாப் சரியாவே அமையாம இருக்கிறது. எத்தனையோ பேர் கடன் விலகி போயிடுச்சு நாங்க, ஆனா எனக்கு இன்னும் கடன் இருக்குது, எனக்கு பலவீனம். எத்தனையோ பேர் ஹீல் ஆயிட்டேங்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஒரு வறட்சி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று கர்த்தர் உன்னை பார்த்துதான் முதலாவது பேசுகிறார். இந்த தாகம் உள்ளவனாய் நீ இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிற நிமித்தம் முதல் ஆசீர்வாதம் உன் சரீரத்திலும் உன்னுடைய சிந்தையிலும் உன் சூழ்நிலைக்கும் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கரம் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது எதிலெல்லாம் நீ குறைபட்டிருக்கிறாயோ, சில நேரங்களில் உடல் ரீதியாய் மன ரீதியாய் சில சூழ்நிலைகள் நிமித்தம் நீ மறக்கப்பட்டவளாய் சில அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த சூழ்நிலைக்கு உண்டாக்க போகிறேன். அது உன் மகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்ல உன் குடும்பத்தில் நிலவுகிற சில ஆசீர்வாத குறைவான காரியமா இருக்கலாம், இல்ல உன் தொழில சில நேரங்களில் துவண்டு போய் அமர்ந்திருக்கலாம். நான் போன வருஷம்லாம் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை பார்க்கலையே, என் லைஃப் இனிமே அப்படிதானா, என் தொழில் அவ்வளவுதானா, நான் ஜெபித்த ஜெபம் வீணா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதற்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. நான் இன்னைக்கு எப்படி ஒரு அழகான நீரோடையின் அருகில் இருக்கிற செடி செழித்து ஓங்குவதை போல நான் அநேகர் பார்வைக்கு உன்னை பசுமையாய் வைக்கிற வருஷம் தான் இந்த வருஷம். சத்தமா ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சில பார்வைக்கு நீ உன் சொந்தக்காரர்கள் மத்தியில ஒரு ஏளனமான பொருளாய் ஏளனமான மனுஷனாய் நீ மாறி நடந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் சொல்றாரு, உன்னை உயர்த்தி அவர் மகிமையால் உன்னை நிரப்பி அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவது நிச்சயம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் நிரப்ப போகிற அது உன் பிள்ளைகள் மீது விசேஷமா இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேலும்
ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதமா. உன் பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு மிகப்பெரிய பாரமே பிள்ளைகளை குறிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். நீ எந்த கலக்கத்தோடு கண்ணீரோடு மேபி இந்த மீட்டிங்கு வருவதற்கு முன்பாக கூட ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறாரு, உன் பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதத்தை நான் உண்டாக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, பிரதர் என் வாழ்க்கை நீங்க சொல்றதெல்லாம் இது இருக்கு, ஆனா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ட்ரையாவே போயிட்டு இருக்கு. இந்த நாள் ஆண்டவர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்பை போல எழும்பி கட்ட போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஸ்திரமாய் மாற போகிறார். உன்னுடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் அநேக பரிமாணங்களை உண்டு செய்ய போகிறார். இந்த வருஷம் நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை நடத்துவதில் அவர் மறக்க போவதில்லை. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்கள. இரண்டாவதாய் மறவார் சொல்லுமா, இயேசு மறவார். பாடுங்களேன். ஒரு இமை பொழுதும் என்னை மறவா. நீங்க பாடுங்க. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதும் என்னை மறவா. மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கிய தேவன் மறவா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், உன்னை நடத்துவதில் அவர் மறக்க மாட்டார். இரண்டாவது காரியம், உன்னில் இருக்கிற பயத்தை நீ மேற்கொள்ள உன் கூட இருந்து உதவி செய்ய அவர் மறக்க மாட்டார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா பயம்தான். எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் யாராவது நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும், one thing that we always have a problem is fear. என்னவா? பயம். சிறு பிள்ளை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அடிக்கடி என்ன இருக்கும்? திடீர்னு லெஃப்ட் சைட்ல திடீர்னு வலிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பயம் வரும். போயிருவேனா? திடீர்னு தலை வலிச்சிச்சுன்னா என்ன நினைப்போம்? என்னது? டியூமர் வந்துருச்சு, போயிருவேனா? திடீர்னு உங்க பிள்ளைங்க திடீர்னு சோகமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதானா? ஏதாவது ஒரு பயம் நம்மளை குறிச்சு, நம்ம சரீரத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, வேலை, தொழில், வியாபாரம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓம் பயத்தை நீ மேற்கொள்ள நான் உன் கூட இருந்து I will help you. Amen. I will never forget. அதற்கு ஆதாரமாக இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாதுன்னா அதுல பாத்தீங்கன்னா அழகா சொல்லுது, உன்னை உண்டாக்கினவர். ஆமென். உன்னை உண்டாக்கினவர். அடுத்தது உன் தாயின் கர்ப்பத்தில் என்ன செஞ்சாரா? உன்னை உருவாக்கி. அது மட்டும் இல்ல, என்னவா? தாயின் கர்ப்பத்திலே உன்னை அப்படியே தாங்கினவர். அதோட சொல்றாரு, அப்ப உனக்கு துணை செய்த நான் உன்னுடைய பயமான சூழ்நிலையில உன்னை கைவிட்டுருவேனா? அல்லேலூயா. இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் ஸ்டாரி. அப்ப அதனால அந்த பயம் நமக்குள்ள இனிமே நம்ம அடுத்த கிளாஸ் லெவலுக்கு, நீங்க பாத்தீங்கன்னா 4th ல இருந்து 5th நம்ம என்ன சுமதி டீச்சர் அப்கிரேட் ஆகணும், ரைட்டா? LKG முடிச்சுட்டு அடுத்தது எங்க போனோம்? யூகேஜிக்கு போனோம். 2ல இருந்து அடுத்தது எங்க போனோம்? அப்ப நம்ம 2024 முடிச்சிட்டோம். அந்த பயத்தை பாஸ் பண்ணி 2025ல தைரியம் நமக்குள்ள இருக்கணும். என்ன பயம் வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு ஒருத்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் மறக்க மாட்டார் எனக்கு உதவி செய்ய. ஏன்னா அவர் தான் என்ன உருவாக்கினார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள், தகப்பன் தாய்மார்கள், அவங்க பிள்ளைங்க திருமணம் செஞ்சுட்டு போனாலும் அவங்க கண்ணு அவங்க மேலேயே இருக்கும். ஏன் மகன், என் பிள்ளை சொல்றாங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாய், சின்ன பையனா இல்ல, ஆனா என்ன சொன்னாங்க? என் பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்சிபா உன்னை உருவாக்கின தேவன் சொல்றாரு, பயப்படாத, நான் துணை நிற்கிறேன். ஆமென். சொல்லுவோமா? மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவார்.
வருவார். நம்பிக்கையோடு பாடு மகளே, நம்பிக்கையோடு பாடு மகளே. இமை பொழுதும் என்னை ஒரு இமை பொழுது கூட அவர் மறவாதவர். இயேசு வருவார். என்னை உருவாக்கின, உன்னை உருவாக்கின, நம்மை உருவாக்கின தேவன் வருவார். மறவாதவர் மூன்றாவது சொல்றாரு, உன்னை தப்புவிக்க நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா, உனக்கு நேரா வர சத்ருவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா மறைமுகமா வருகிறவனை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சத்ருலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கிறான். ஒரு காலத்துல பிசாச வர்ணிக்கணும்னா 2 கொம்பை வச்சு கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட்டை போட்டு, என்னது என்னம்மா எட்டப்பனா ஏமாத்துறவனாலே வித்தியாசம் பார்த்துடலாம் தெரியும். இன்னைக்கெல்லாம் பென்ஸ் பிஎம்ல கூட வரும் ஏமாத்துறது, ஸ்டைலா வரும். யமகா ஓட்டலாம், யமனா சில வரலாம், நேரத்துல ஹீரோ ஹோண்டா ஓட்டலாம். யமஹா ஓட்டுறவன் ஆனா யமனா இன்னைக்கு வரலாம். ஆனா ஏமாத்துறவன் எங்கேருந்து வரான்னு அநேகருக்கு தெரியல. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் 2025 வருஷம் அவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, உன்னை தப்புவிக்க நான் மறக்க போறது இல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் இங்கே ஏமாந்துட்டேன். எங்க லைஃப்ல பெரிய ஏமாற்றங்கள் தான். அநேகர் நினைப்பாங்க ஜெயம் ஊழியங்கிறது ஒரு ஜெயத்தின் பாதையில் நடந்தவர்கள் இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி. இல்லை, மிகவும் அதிகமாய் தோல்வியை கண்டு நாங்கள் ஜெயத்தின் பாதையில் வந்தது நிமித்தம் தான், தோல்விக்குரிய அனுபவத்தை நாங்கள் அனுபவித்தது நிமித்தம் எங்கள் போதனைகள் எல்லாம் தோல்வி உன் வாழ்க்கையில் வராதபடி பேசிக்கொண்டே இருப்போம். அதான் ஜெய ஊழியத்தின் நோக்கம். நாங்க எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம், ஆனா இந்த ஊழியத்தை சார்ந்து வருகிற பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில தோல்வி வரவே கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம், அதிகமாக ஜெபிப்போம். அதில் தோல்வி எங்க வரும்? மேக்சிமம் வஞ்சிக்கப்படும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது, மனுஷி மூலம் தான் அழகா வரும். அதுவும் கடைசி நாட்கள் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை போல தரித்துக் கொண்டு அநேகர் வருவார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவித்திற்கே மிகவும் இக்கட்டான காலத்தில் இருக்கிறோம். அநேக போதனைகள், அநேக யூடியூப்ல தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் மாரி இன்னைக்கு ஏகப்பட்ட ஊழியர்கள், ஆனா விசுவாசிகள் காணோம். ஊழியர்கள் அதிகமாயிட்டாங்க, பிரசங்கம் வஞ்சிக்கத்தக்கதாய் வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவ சமுதாயமும். அதோடு கூட தேவனை அறிந்து தேவனை நம்பி வருகிற பிள்ளைகள் இங்க அநேகரால் ஏமாற்றப்படுகிறார்கள். அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 44:5 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருத்தன் வந்து சொல்றா கர்த்தருடையவன் சொல்லலாம். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். ஏன்னா நாங்களும் நிறைய ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நாங்க வந்து இந்த சபையாடுறாங்க, ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். ஆனா ஈஸியா எப்படி கிறிஸ்துவ வீடுன்னு தெரியும் சொல்லுங்களேன்? வெளியே வசனம் போட்டுருப்போம், வசனம் பார்த்தோன்னே செய்வாங்க, நேரா வந்து பெல் அடிப்பாங்க. நம்மளும் ரட்சிக்கப்பட்ட புதுசா ரொம்ப ஆர்வமா, எங்க அனுபவம் தான் அது. எங்க வீட்டில் வந்து உட்காந்து எங்க அம்மாலாம் அப்படியே ஹாப்பி ஆயிடுவாங்க. எங்க அம்மா சாட்சியை சொல்லுவாங்க, அவங்க பயங்கர சாட்சி கேட்டுட்டு அவங்களும் ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, துணி கிடைக்குமா, எங்க அம்மா ஆர்வமா ஓடி போய் நிறைய துணியை கொடுப்பாங்க. ஒரு சிலர் வருவாங்க, புக்கா வச்சிருப்பாங்க, தொடர்ந்து இந்த போட்டோ காமிச்சு, இதுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண முடியுமா, இந்த குழந்தையை நாங்க தான் நடத்துறோம், அந்த குழந்தை உண்மையில நடத்தப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்படியாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களும் ஏமாற்றுகிற பொல்லாத காலத்துக்குள்ளாய் இருக்கிறாய். இன்று கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இந்த பொல்லாத காலத்துல என் பிள்ளைகளை தப்பு விக்க நான் மறக்க போறதில்ல. அது கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கலாம், அல்ல உன் வியாபாரமா இருக்கலாம், உன் குடும்ப உறவா இருக்கலாம். சில நேரத்துல நல்லா கவனி கிளாடிஸ், நல்ல அழகான குடும்பமா இருக்கும், கணவன் மனைவி அப்படி புரிஞ்சு வாழ்வாங்க. திடீர்னு ஒரு பிளவு. ஏன் தெரியுமா? ஒரு பிசாசு குள்ள நிறைய போல வரா, வந்து சொல்றான், எத்தனையோ ஒரு ஹஸ்பண்ட் யூ லுக் பியூட்டிஃபுல்மா அப்படி சொல்லியிருப்பான். மேபி 2 நாள் மறந்துருப்பான். அந்த கேப்ல ஒருத்தன் சொல்லியிருப்பான், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. உடனே கணவன் அன்பை மறந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அநேக குடும்பம் வஞ்சிக்கப்படுகிறதை கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார்.
அநேக குடும்பங்கள் பிளவுபடுகிறது. வஞ்சிக்கிற ஆவி, இந்த ஆவி இன்னைக்கு நீ நம்பும் பொழுது மறவாதவர் உன் வாழ்க்கையில வெளிப்பட்டு உன் குடும்பத்தை கட்டும்படியாய் வந்திருக்கிறார். சில நேரங்கள்ல உன் சிந்தை நிறைய ஓடுது. தேவலாம போலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, ஏகப்பட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, வஞ்சிக்கப்படாத. பிசாசு பேசுகிற சத்தத்துக்கு வஞ்சிக்கப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிக்க பேசிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் முழுமையாய் உன் வியாபாரமா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன் பிள்ளையா இருக்கட்டும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னைக்கு நான் தப்புவிக்க வல்லவராய் கடந்து வந்திருக்கிறேன். நீ வஞ்சிக்கப்படாதபடி. ஏன்னா பிசாசு வருது பயத, திருப்பி சொல்றேன், அவன் ஸ்மார்ட்டா வருவான். தெரியாது. ஏன்னா சர்ப்பம், பாம்பு அது மௌனமா தான் வரும். யாருக்கும் சத்தம் போட்டு வரேன்னு சொல்லாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எப்பேற்பட்ட சத்துரு வந்தாலும் நீ வஞ்சிக்காதபடி நான் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். ஆமென். நான்காவதாய் என்ன இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 44:11. ஐசாயா 44:11 நான்காவது சொல்கின்றது, இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள், தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன நான்காவது பாயிண்ட் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்ருவை வெட்கப்படுத்த அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா பேசினவன், உன்னை கீழே தள்ள நினைச்சவன், உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நின்ற மனுஷனை கர்த்தர் கணக்கு வச்சு மறக்காம மாறாம அவர் என்ன செய்வாரு, அவனை வெட்கப்படுத்த ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உங்க குடும்பத்துல சத்ரு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு கேடு நடக்கணும்னு சொல்லிட்டு, எப்படின்னா ஒருத்தன் ஒன்ன தனியா பிளான் பண்ண மாட்டா, கும்பலா வந்துருவாங்க. என்னக்கா உண்மைதானே? 2 பேர் சேருவாங்க. மேபி உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் உங்களை பத்தி இன்னொருத்தர் சொல்லி, அடுத்தவங்க சொல்லி, அங்க சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து சைன் பண்ணி பெருசா கொண்டு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் உனக்கு விரோதமாக நினைச்ச எதுவுமே நடக்கவே நடக்காது. ஆமென். அவன் உனக்கு என்னெல்லாம் நினைச்சானோ, நீ கீழே விழுணும், உனக்கு இந்த ப்ரொமோஷன் வரக்கூடாது, நீ பெர்மனன்ட் ஆகக்கூடாது, எதெல்லாம் அவன் பிளான் பண்ணானோ அது நடக்கவே நடக்காது. ஆமென். ஆனா ஆண்டவர் சும்மாவே விட மாட்டாரு. அவர்களை வெட்கப்பட்டு போகும்படியாக நிச்சயம் செய்வேன், நான் மறக்க மாட்டேன். நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாரு. எஸ் மா. உன்னை வெட்கப்படுத்தாமல் காப்பேன்னு ஆண்டவர் சொல்ல, உன் சத்ருவை வெட்கப்படுத்துவன்றாரு. ஆமென். 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 அதான் சகோதரி சொல்றாங்க, உன்னை குறிச்சு அவன் என்னென்ன திட்டங்கள்லாம் போடுறானோ அந்த திட்டம்லாம் உன் வாழ்க்கையில வாய்க்காதபடி செய்து அவனை வெட்கப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், கர்த்தர் எதை மறக்க மாட்டார்? உன்னை ஏந்த, உன்னை சுமக்க, தப்புவிக்க அவர் மறக்கவே மாட்டார். எடுத்து வாசிப்போம். என்னமா இங்க வச்சுக்குவாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 46:4 என்ன சொல்கிறது? இனிமேலும் நான் ஏந்துவேன். என்ன சொல்றாரு? இனிமேலும் நான் ஏந்துவேன். அக்கா சொல்லுங்க. ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். சத்தம் வராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருஷம் நீ எப்பேற்பட்ட பலவீனத்தில் கடந்து போனாலும், எப்பேற்பட்ட நெருக்கமான சூழல் கடந்து போனாலும், ஒரு சிலர் சொல்லுவாங்க, மிகப்பெரிய விபத்து வந்தது, என் விபத்துல கர்த்தர் பாதுகாத்தார். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஏந்த போற, சுமக்க போற, தப்புவிக்க போற, கொடுமையான பலவீனத்தில் இருந்தும், கொடுமையான வியாதியில் இருந்தும், கொடுமையான விபத்தில் இருந்தும் நான் இந்த வருஷம் உன்னை விலக்கி நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். சத்தமா ராமேன்னு சொல்லுங்கள. அதற்கு நான் மறக்கவே மாட்டேன். மகனே மகளே, நீ சில இடத்துல காரை எப்படி வேணா ஓட்டிட்டு போயிட்டு சில இடத்துல டயர்ல விட்டுறலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சரியா நடத்த போறேன், நான் சரியா நடத்த போறேன் உன் வாழ்க்கைய. இன்னைக்கு விசேஷமா உன் பலவீனமான சூழ்நிலையில், விபத்துக்கள் நிறைந்தது உலகத்துல, அவர் சொல்றாரு, நான் உன்னை ஏந்த போறேன், தாங்க போறேன், சுமக்க போறேன். அதனால அந்த பலவீனமோ விபத்தோ ஒன்றை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அடுத்ததாய் கடைசி ஏசாயா 55:11 வசனத்தை வாசிக்க போகிறோம்.
கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் மறக்கவே மாட்டார். ஆமென். அவர் இந்நாள் வரைக்கும் அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற மறக்க மாட்டார். அது 13 வருஷமா இருக்கலாம். யோசேப்போட வாழ்க்கையில அழகான தரிசனம். அவனுக்கு வெறும் 17 வயசு தான். He was a fine young man, 17 years old, beautiful vision. ஆனாலும் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பு எத்தனை பாடுகள். சம்டைம்ஸ் உன்னோட லைஃப் கூட நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். நான் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 25 வருஷம் I'm still waiting. ஆண்டவர் சொல்றாரு, the wait is over. Amen. நீ காத்திருந்தது முடிந்தது. Hallelujah. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55:11 சொல்கின்றது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் மாகும்படி வாய்க்கும். ஹalleluya. வாய்க்கும். அது நிச்சயம் நடக்கும். நீ காத்து கொண்டிருக்கிற காரியத்தை வாய்க்கும்படியாய் அது நிமித்தம் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கடைசியில பாத்தீங்கன்னா யோசேப்ப ஆண்டவர் ராஜ சமூகத்துல தான் நிக்க வச்சார். ஆமென். தானியேல் கைதியாக கொண்டு போகப்பட்டான். அவனுடைய வாழ்நாள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜா எல்லா ராஜா கிட்டையும் அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் கைதியை போல அல்ல, ராஜ சமூகத்துல தான் கர்த்தர் வச்சார். சொல்லிக்கொண்டே போகலாம் எஸ்தருடைய வாழ்க்கையில. இன்னைக்கு உன்னோட லைஃப்ல ஆரம்பம் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாதி தூரம் நீ வந்துடலாம். மேபி நீ கிவ் அப் பண்ற சூழ்நிலை இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நோ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு நான் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீ பைபிள்ல எழுதி வச்சு ஒரு நோட் புக்ல ஒரு டைரியில எழுதி வச்சு, இல்லை என்றால் நீ நடக்கும் போதும் போகும் பொழுதும் நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கிற எவ்ரி வேர்ட் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஆமென். அதை நிறைவேற்ற மறக்க மாட்டார். ஹalleluya. ஒரே ஒரு சாட்சியோடு கூட இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். 2010 வருஷம் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் எங்களோடு முழு நேர ஊழியத்திற்கு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை பெற்ற பொழுது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். சரி, நம்முடைய வாழ்க்கை எப்படியோ தாறுமாறாய் போக வேண்டியது கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தினார், அவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி இருக்கும் பொழுதுதான் அடுத்தது ஆண்டவர் பேசினார், நீ வாழுகிற தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும். அப்பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு கேள்வியும் இருந்தது, எந்த தேசம் என்ற கேள்வி. மேபி ஆண்டவர் பெஸ்டான தேசத்துக்கு கொண்டு போவார் நினைத்தோம். பெஸ்ட் தான், அதான் பெஸ்டான இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தார். வரும் பொழுது நாங்கள் 2010 செப்டம்பர் மாதம் இந்திய தேசத்துக்குள்ளாய் வந்தோம். நாங்கள் இருவர் மற்றும் என்னுடைய மகன், அப்பொழுது 9-10 வயது நிரம்பியவன். அந்த காலங்களில் வரும்பொழுது நாங்கள் வெளியூர் தேசத்தில் நாங்கள் நடத்திய பிஸ்னஸை ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் கையில் கொடுத்தோம். அதற்கு ஒரு விலை மதிப்பை போட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதோடைய எல்லா ஷேரும் நல்ல நண்பர்கள், எல்லா ஷேரையும் அவன் கையில் கொடுத்துட்டு நான் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் அந்த கம்பெனியோட எல்லா ஷேர் ஹோல்டர் யாருன்னா அந்த அன்பான ஒரு குடும்பம். இவ்வளோ ஃபண்டு எல்லாம் செஞ்சுட்டு, அம்மா எனக்கு முழு பணத்தையும் கொடுக்காதீங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு $10,000 $10,000 தான் நீங்கள் அனுப்புங்க, எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், என் பையனை ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அப்போ மொத்த அமௌண்ட்னாலும் ஏதாவது செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். உடனே எடுத்துக்கிறாங்க. ஸோ முழு அமௌண்ட்டு கையில் வாங்கலை, நிறுவனம் கொடுக்கப்பட்டு விட்டது, சைன் ஆகிவிட்டது. நாங்கள் சந்தோஷமாக முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வான்ஸை வாங்கி கொண்டு இந்திய தேசம் கிளம்பி 2010 செப்டம்பர் 14 வந்தோம். எதை நம்பி வந்தோம் என்றால், கர்த்தர் வாக்கை கொடுத்தார், நீ போன நடத்துவ. ஆனால் நமக்கும் ஒரு பிளான் இருக்கும். என்ன பிளான்? ஒரு செகண்ட் பிளான், பேக்கப் பிளான். சம்டைம் கர்த்தர் மறந்துட்டார்னா நான் சம்பாரிச்சது எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு அன்னைக்கு அப்படி உட்கார்ந்துருக்கோம், எல்லா வசனத்தையும் கேட்போம், எல்லாம் மண்டையை ஆட்டுவோம், ஆமென் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனா ஒரு பேக்கப் பிளானோட இருப்போம். எங்க லைஃப் அப்படி ஒரு பேக்கப் பிளான். ஏன், நான் சம்பாரிச்சது தானே, நான் யாரும் ஏமாத்தல, இல்ல என்னுடைய ஸ்தாபனம் தானே. நம்ம இந்திய மதிப்பிற்கு ஒரு 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்னுடைய ஸ்தாபனம் 2010 சொல்றேன். அவ்வளவு பெரிய நிறுவனம்.
இங்கு தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் என்னுடைய ஸ்தாபனத்தில் வந்து ஜெபிக்காதவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு குடும்பம் நாங்கள். அந்த சார்ல்ஸ் வேற, இந்த சார்ல்ஸ் வேற. இது ஊழியக்காரன், அப்ப பிசினஸ் மேன். ஆனால் அந்த நாட்கள் நாங்கள் வந்தோம். அந்த அழகான குடும்பம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ஒரு மெயில் அனுப்பினார்கள். 2010 நவம்பர்ல ஒரு மெயில் வருது. நான் உனக்கு எந்த அமௌண்ட் தரப்போறது கிடையாது, வேணா நீ திருப்பி வந்து வர ஸ்தாபனத்தை எடுத்துக்க, நான் தரப்போறது கிடையாது. பயங்கரம். 2 வரிகளை முடிச்சிட்டேன். மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மெயில் வந்தது. எங்களால் திகைத்து போனோம். கையில சுத்தி ஒரு ஆளு கிடையாது. இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ற கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்னைக்கு நான், என் மனைவி மட்டும்தான். என் பையன் கூட இல்ல, போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிறான். அந்த இரவு உடைந்து போனோம். கண்ணீர் தேம்பி தேம்பி அழதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் பார்த்த வேலை, படிச்சோட வேலை, பெரிய போஸ்டிங், அப்புறம் பிசினஸ், அதெல்லாம் அப்படியே ஹை கிளாஸாவே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு மிகப்பெரிய சறுக்கல். என் மனைவியை பார்க்கிற கண்ணீர். அவளுக்கு என்னை தேற்ற முடியல. அவளும் கண்ணீரோடு இருக்கிறார். உடைந்து போனோம். ஒரு சிறு இல்லத்தில் தான் தங்கியிருந்தோம். காஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும் வீடு, ஜேவிசி ஸ்கொயர். எனக்குள்ள பயங்கர கேள்விகள். எப்படி நல்ல தகப்பனா இருக்க போறேன், என் பையனை எப்படி படிக்க வைக்க போறேன், 21 வயசுல பெரிய சம்பளத்தை எடுத்தவனாச்சே, என் மனைவிக்கு எப்படி நல்ல புருஷனா இருக்க போறேன், இந்த பைபிளை நம்பி வந்துட்டேனே, இதில் உள்ள வார்த்தையை நம்பி வந்துட்டேன், என்ன செய்ய போறேன், சுத்தி யார்கிட்ட கேட்க முடியாது, எனக்கு யாருக்குமே தெரியாது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஜெபிக்க கூட பலன் இல்லை, கண்ணீர் மாத்திரம்தான். அப்பொழுது ஏஞ்சல் டிவி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மறவாருங்கிற பாடலை இயற்றிய தாசன் பாடிக்கொண்டிருந்தார். நான் அழுதுகிட்டே இருக்கேன். திடீர்னு சத்தம் ஒலிக்குது. ஏன்னா நான் ஏன் டிவி ஆன் பண்ணனா, நான் அழுவுறதை என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது. அவர் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள். நான் அழுகிறது என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது. அதனால டிவியை வேகமாக ஆன் பண்ணி இந்த ஏஞ்சல் டிவியை திருவி வச்சுட்டேன். அது சாதா அந்த 21 inch டிவி தான், எல்இடி எல்சிடிலாம் கிடையாது, அந்த பழைய கால டிவி தான். நாங்கள் வந்த உடனே ஒரு பாஸ்டர் கிஃப்டாக கொடுத்தார். அதுவும் சவுண்டு கேட்கும். எப்படின்னா 3 சவுண்டு கேட்காது, அடி போட்டால் சவுண்டு கேட்கும். அது நல்ல ஒரு விசுவாசி. அடிக்க தான் சவுண்டு வரும். என்னங்களே, அதற்காக சத்தத்தை எழுப்பி வைத்திருந்தேன். அந்த பாடல் என்னை அசைக்க ஆரம்பித்தது. நான் தேம்பி தேம்பி அல்ல என் அந்த வால்யூம்க்கு மேலே சத்தம். என் மனைவி ஓடி வந்தாள், என் கையை பிடிச்சா. என்னப்பா? அப்பொழுது சொன்னேன், இந்த பாடலை கத்துக்கமா, இந்த பாடல் வரிகளை என்னமோ செய்து. அப்பதான் சத்தம் காதல ஒழிச்சிச்சு. நான் வாக்கு தத்தம் உரைத்த தெய்வம், நான் நிறைவேற்றும் வரையிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தேவன் பேசினாருங்க. அந்த நிமிஷம் எனக்குள்ளாய் இருந்த அந்த சோர்வுகள், எனக்குள்ளாய் இருந்தது வெறுமை, எனக்குள்ளாய் இருந்த திகைப்பு எல்லாம் தூக்கி போட்டோம். ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பிடிச்சார். அந்த நாங்க அவரோட கரத்தை பிடிச்சோம். அவர்தான் எங்களுக்கு, அவரை மட்டும் பார்த்தோம். எதுவுமே கடன் இல்லாமல் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் வாங்க, கட்ட, எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஆமென். வாக்கு தத்தம் உரைத்தவர் பெரியவர். வாக்கு தத்தம் அதான் அடிக்கடி நாங்க சொல்லுவோம். நான் 2 ஃபாரின்ல இருந்து கூட்டு வந்தேன். ஒன்னு என் மனைவி, என் புள்ள. நோ ஃபாரின் அமௌண்ட், ஃபாரின் ஃபண்ட். என் கர்த்தர் சொன்ன காரியம், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். அன்னைக்கு வாக்கு கொடுத்தவர் 9,000 ரூபாய் வாடகை கட்ட அந்த மாசத்துல இருந்து அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். ஆமென். ஒண்ணுமே இருக்காது.
திடீர்னு யாருனே தெரியாது கதவை தட்டுவாங்க. பிரதர் சிஸ்டர் நாங்கள் கேள்விப்பட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நானும் சகோதரியும் ஜெபம் பண்ணுவோம். உடனே காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. திறந்தா 10,000 ரூபா இருக்கும். கரெக்டாக 30ஆம் தேதி அடுத்த நாள் 1ஆம் தேதி 9,000 வாடகை கொடுப்போம். யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அநேகர் ஜெயம் ஊழியத்தை அநேகர் அண்ணாந்து பார்க்குறாங்க. இன்னைக்கும் அந்த நம்பிக்கை தான் இந்த ஊழியம் நடக்கிறதுக்கு காரணம். எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஆனால் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்பயுமே இருக்கு. அதனாலதான் எங்க கண்கள் எங்கேயுமே பார்க்காது. நான் சந்தோஷமா அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றேன். அவங்க மாத்திரம் அந்த காசை கொடுத்திருந்தா நான் இவ்வளவு ஃபெய்த்தா இருந்திருப்பேனா தெரியல. ஆண்டவரே பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சொல்றேன், அந்த குடும்பத்து மேல கசப்பே இல்லை, எனக்கு வெறுப்பு இல்லை. அந்த குடும்பத்தை மன்னிச்சிட்டோம், மறந்துட்டோம். இன்னொன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அந்த நாள்ல மாத்திரம் அந்த கதவு அடைக்கப்படலனா இன்னைக்கு இந்த ஊழியம் அநேகருக்கு சாட்சியா இருந்திருக்காது. இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னா இந்த வாக்குத்தத்தம் தான். இந்த பைபிளை நம்பினவங்க தோத்து போகவே மாட்டாங்க. இந்த வார்த்தையை நம்புறவங்க தோத்து போகவே மாட்டாங்க. அதற்கு சாட்சி யோசேப்பா இருக்கலாம், எஸ்தரா இருக்கலாம், இந்த சார்ல்ஸ் கிளாடிஸ் ஒரு சாட்சி. நான் நல்ல தகப்பனா என் பையனை ஆர்கிடெக்ட் படிக்க வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்க நல்ல குடும்பத்தை வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு தாங்கும்படியாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். இது அந்த மறவாத தெய்வத்தினால் ஆனது. அதே தெய்வத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், அவருடைய மறக்கவே மாட்டார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறீங்களோ ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார். நிலை மாறினாலும் உனக்கு சொன்னதை செய்திட மறவார். மறவார் மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார். சொல்லுவோமா? மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார்.